ரூபாய் 4 கோடி 15 டன் எடை 23 அடி உயரம் கும்பகோணத்தில் உருவாகியிருக்கும் உலகின் பிரம்மாண்ட நடராஜர் சிலை. இந்த அற்புதமான திருமேனியை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேலூர் நாராயணி பீடத்திடம் ஒப்படைத்தார். கும்பகோணம் அருகே உள்ள திம்மக்குடி கிராமத்தில் வரதராஜன் என்பவர் கேஸ்டன் பிரான்ஸ் கிரியேட்டிவ் என்ற பெயரில் சிற்பசாலை நடத்தி கடந்த 24 ஆண்டுகளாக சிலை வடிவமைப்பில் சிறந்து விளங்கி வருகிறார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கும் நடராஜர் மற்றும் கோனேரி ராஜபுரம் விக்கிரகங்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்ட மிகவும் பழமையான வடிவிலானவை. அதேபோன்று முயலவன் மீது ஆனந்த தாண்டவம் ஆடும் வடிவிலான நடராஜர் திருமேனியை வடிவமைக்க வரதராஜன் முடிவு செய்தார். உலகத்திலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலையாக தான் வடிவமைக்கும் சிலை இருக்க வேண்டும் என தீர்மானித்தார். அதன்படி 23 அடி உயரத்தில் நடராஜர் சிலை செய்யவும் அதிலுள்ள திருவாச்சியில் பூதகணங்கள், சிம்மம், பாம்பு போன்ற சிற்பங்களும் அதன் மேல் சிவ அச்சாரங்களும் தீச்சுடர்கள் உள்ளிட்டவையுடன் கலை நயத்துடன் உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொண்டார். அதன்படி 2010 ஆண்டு ஐம்பொன்னில் ஒற்றை வார்ப்பு முறையில் ஊற்றி 23 அடி நடராஜர் சிலை வடிவமைக்கும் பணியினை மேற்கொண்டார். உற்சாகமாக தொடங்கப்பட்ட நடராஜர் சிலையை வடிவமைக்கும் பணிகள் போதிய நிதி இல்லாத காரணத்தால் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து வேலூர் நாராயண சக்தி பீடம் சிலையை வடிவமைக்க முன்வந்தது. பின்னர் கடந்த 2012 ஆண்டு வேலூர் நாராயண சக்தி பீடத்தின் ஒத்துழைப்போடு மீண்டும் நடராஜர் சிலையை வடிவமைப்பதற்கான பணிகளை வரதராஜன் தொடங்கினார். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடும் முயற்சியின் பலனாக ரூபாய் 4 கோடி மதிப்பில் நடராஜர் சிலையினை செய்து முடித்தார் வரதராஜன். தன் கனவு நிஜமான மகிழ்ச்சியில் சிலைக்கான பணிகள் முடிவடைந்ததை விமர்சையாக கொண்டாட முடிவு செய்தார். அதன்படி சிலை பணிகள் முடிவடைந்த விழா மற்றும் சிலை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி ஒன்று செப்டம்பர் 12ஆம் தேதி திம்மக்குடியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், வேலூர் நாராயண பீடத்தின் டிரஸ்டி சுரேஷ் பாபு, நக்கீரன் கோபால், கைலாய வாத்தியங்களின் தந்தை சிவ க ராமலிங்கம், நால்வரின் நாயகன் நற்றமிழ் வேந்தன், நல்லிசை செல்வன், அடியார் திருக்கூட்ட பிரபு, புதுச்சேரி பன்னிரு திருமுறை ஓதுவர் சம்பந்தமூர்த்தி, முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 23 அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலை வெட்டிவேர் மற்றும் தாமரை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கம்பீரமாக காணப்பட்ட பிரம்மாண்ட நடராஜர் சிலை காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், வேலூர் நாராயணி பீடத்தின் டிரஸ்டி சுரேஷ் பாபு ஆகியோர் நடராஜர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பன்னிரு திருமுறை பதிக்கங்களை ஓதுவர்கள் பாடினர். சிவபூதகணநாதர் கைலை வாத்தியங்களை முழங்க நடராஜர் சிலைக்கு பால், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதுகுறித்து சிலை வடிவமைத்த வரதராஜன் கூறியதாவது: இந்திய அரசின் ஒப்புதலோடு நான் ஏற்கனவே கடந்த 2003ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள அணு ஆராய்ச்சி மையத்திற்காக சோழர் காலத்து சிற்ப பாணியில் 11 அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறேன். உலகிலேயே மிகவும் உயரம் கொண்ட நடராஜர் சிலை வடிவமைக்க முடிவு செய்தேன். 23 அடி உயரம், 17 அடி அகலத்தில் சுமார் 15 டன் எடையில் ஆனந்த தாண்டவ நடராஜர் சிலையினை 10 ஆண்டுகள் கடும் முயற்சியில் உருவாக்கினேன். இச்சிலையில் 51 சிவ அச்சரங்களை குறிக்கும் வகையில் 51 தீச்சுடர்கள், திருவாச்சியில் 52 சிம்மங்கள், 56 பூதகணங்கள், 102 தாமரை மலர்கள், 2 மகர பறவைகள், 34 நாகங்களின் உருவங்கள், காலில் முயலகன் கொண்டிருப்பது போல இந்த திருமேனி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் ரூபாய் 4 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நடராஜர் இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிதம்பரத்தில் நடராஜர் உலகத்தின் மையப்புள்ளியில் இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். நம்மை படைத்த இறைவனை நம்மாலும் படைக்க முடியும் என இச்சகோதரர்கள் நிரூபித்துள்ளனர். சிவன் மீது எனக்கு அதிக ஈடுபாடு உண்டு. பெண்கள் 10 மாதம் சுமந்தால் ஒரு குழந்தை. இவர்கள் 10 வருடம் ஒரு குழந்தையை வடிவமைத்துள்ளனர். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிந்து காப்பார் என்றார்.